நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீராக்கு வந்து மாறன் ஊட்டி விடுறதும், மாறனுக்கு வந்து வீரா ஊட்டி விடுறதும் பார்க்கவே சூப்பரா இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சமையலுக்கெல்லாம் ஆரம்பித்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாமே சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏய் வீரா என்னடி நீ இங்கே இருக்க பாரு, மாப்பிள்ளை வந்து தனியாக சமைச்சிக்கிட்டு இருக்காரு, போய் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நான் போய் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா விறுவிறுன்னு வந்து நம்ம மாறனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஏய் பாருடி உன் தங்கச்சி கூட போய் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ போய் ஹெல்ப் பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போகிறாங்க. வீரா மாறன் அதுக்கடுத்து பிருந்தா 3 பேர் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ராகவன் கண்மணியும் வந்து வழக்கம் போல் வந்து அந்த சேரில் உட்காந்து உருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாமா இதை போடவா, தக்காளி போடவா, வெங்காயம் இதை போடவா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் அது இது நல்லா சமையல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீராவும் நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு அவங்களும் சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த அடுப்பில் நின்று நம்ம வீராவுக்கு வந்து ரொம்ப வேர்த்துருது. வேர்த்தோடனே நம்ம மாறன் சும்மா இருக்காமல் டக்குன்னு துண்டெல்லாம் வச்சுருக்காருல, வீரா என்ன வேர்த்துக்கிட்டு இருக்கீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை வச்சு எல்லாம் தொடச்சி விட்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏங்க போதுங்க போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டிக்கு வந்து வேர்க்கவே கூடாது, வேர்த்தா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து ஊட்டி விட்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வயிற்றுச்சலில் ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே வாங்க சாப்பிடுவோம், சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்காங்க. எடுத்து வச்சோடனே நம்ம கண்மணி மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் வீம்புக்குன்னு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மித்த எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீராவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் எல்லாத்துக்கும் வந்து பழுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க, ஏய் கண்மணி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டி சாப்பிடாமல் இருக்க, நீயும் வாடி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அம்மா எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ராகவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சாப்பாடு வேறு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, அதுவும் நம்ம மாறனோட கைப்பக்கம் வேறு எப்போயுமே சூப்பராக இருக்கும். அவன் சாப்பாடு அவன் வேறு இன்றைக்கி சமைச்சிருக்கான், அவன் சாப்பாடு சாப்பிடாம இவ வேறு நின்றுக்கிட்டு இருக்காளே, நம்ம யார் பக்கம் சாஞ்சாலும் இப்போ குத்தமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து மாறன் பார்த்தவர் கையில் வந்து சாப்பாடோடு உட்காந்துட்டு இருக்காரு. டக்குன்னு அவர் கையை பிடிச்சி சாப்பிடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சாப்பிட வச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு கண்மணிக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவா இல்லை சாப்பிடுங்கன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டு பார்த்தா நம்ம ராகவன் வழக்கம் போல் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. லெக் பீஸ் எல்லாம் எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம மாறன் சும்மா இருக்காமல் இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. இல்லைங்க இருக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வீராவோட அம்மா சும்மா இருக்காமல் ஏய் மாப்பிள்ளை உனக்கு ஊட்டி விட்டாருடி, நீ மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு சரி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனுக்கு வந்து ஊட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து வயிற்றுச்சலில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டிலே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.